அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கார்கோ போடுறது வாழ்க்கையிலே இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க பலரும். அதே மாதிரி ஐஆர்ஜிசியினுடைய புதிய எச்சரிக்கை ஃபுல்லாகவே நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நிரந்தரமாக மூடிடுவோம், எந்த ஒரு கப்பலும் போக முடியாது வர முடியாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஜெரால்ட் ஃபோர்ட், அதே போல் லிங்க்லோன், அதே மாதிரி அடுத்த கப்பல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்க்லோன், அடுத்தது ஜோர்ஜ் H.W. புஷ். இந்த மாதிரி பல விமானம் தாங்கி கப்பல்கள் மீண்டும் அவங்களுடைய யுத்த நிலைமைக்கு தயாராகி வராங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்குது. இந்த சூழலில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் பதற்ற நிலைக்கு உள்ளாகி இருக்குது. இது வரைக்கும் ஈரானுக்கு போகக்கூடிய கப்பல்கள் சில முடக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சீனாவில் இருந்து வந்த ஒரு கப்பல், ஈரான் நோக்கி போன கப்பலையும் அந்த கார்கோ கப்பலை முடக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐஆர்ஜிசியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வெளியாகக்கூடிய அனைத்து கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இப்போதைய நிலைமைக்கு கார்கோ போட்டு இருக்கிறவங்க, அதாவது கார்கோ இப்போதைக்கு இன்னும் ரெடி பண்ணாதவங்க இல்லை, கார்கோ போட்டு ஒரு வேளை கார்கோ இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 25ஆம் தேதி 10ஆம் தேதி பிப்ரவரி முதல் ஆரம்ப கட்டத்தில் இருந்து சாதாரணமாக அந்த யுத்தம் முதல் நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி கூட கார்கோ போட்டவங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த நிறைய பேருடைய கார்கோ வந்து ஷிப்மெண்ட் பண்ணாமல் அங்கே துபாயில் அல்லது சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி பல இடங்களில் அப்படியும் நின்னது, கடைசியில் ஏற்ற முடியாமையே போயிடுச்சு. அதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் கூட எங்களோட லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருப்பேன், எல்லாமே ஸ்டோருக்கு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அனைத்து பொருட்களையும் வந்து ஸ்டாக் பண்ணினாங்க அவங்களுடைய ஸ்டோர்கள். அதே மாதிரி ஒரு சில பொருட்கள் துபாயிலையும் ஒரு சில பொருட்கள் இங்கேயுமா இருந்துச்சு. இப்போ இவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்கிற பொருட்களை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக அனுப்ப முடியாத காரணத்தால் மற்ற அனைத்து கார்கோக்களும் இணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஷிப்பிங் கம்பெனியால் ஒரு அவங்களுக்கு லெட்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதாவது இவங்களுடைய கார்கோ பொருட்களை இப்போதைக்கு இருக்கிற பொருட்களை ஒன்று குவைட்டுக்கு எடுத்து அவங்களுடைய ஸ்டோரில் ஸ்டோர் பண்ணி கொள்ளணும், அல்லது அந்த கார்கோ பொருட்கள் துபாயில் இருக்கக்கூடிய கார்கோ பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பேமெண்ட் எக்ஸ்ட்ராவாக கட்டி பார்த்திங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட அதில் மொத்த வேல்யூ அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட இப்போ எனக்கு அஸ்லம் எங்களுடைய லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ அனுப்பின அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $3800 வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி ஷிப்பிங் கம்பெனி மார்ஷ் அவங்களுக்கே தெரியும், அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க இன்வாய்ஸ் ஒன்று. இப்போதைய இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போய் சவுதி அரேபியா ஜித்தா துறைமுகம் மூலமாக, அதாவது இப்போதைக்கு இந்த வழியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போக முடியாததுனால செங்கடல் வழியாக ஜித்தா துறைமுகம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் அனைத்தையுமே கப்பல்கள் மூலம் நாங்கள் வந்து டெஸ்டினேஷனுக்கு, அதாவது இலங்கைக்கு, இந்தியாவுக்கு, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அப்படின்றது வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இப்போதைய சூழலில் நீங்கள் வந்து கார்கோ போட்டிருக்கிறீங்க, உங்களுடைய கார்கோக்கள் வந்து உங்களுடைய கார்கோவாலேயே சொல்லியிருப்பாங்க என்னென்ன இடங்களில் இப்படி தடுத்து வைக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய வந்து ஸ்டோரில் இங்கே இருக்குது, இந்த நாட்டில் இருக்குது, துபாயில் இருக்குது, அல்லது சவுதியில் இருக்குது, ஒமானில் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கார்கோ பொருட்களை வந்து உங்களுடைய கார்கோ உரிமையாளர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால், அதாவது உங்களுடைய கார்கோ வந்து இப்போதைக்கு அனுப்ப வேணாம், பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், நிலைமை சரியாக அனுப்ப நார்மலாகவே அனுப்புங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கட்ட முடியாது அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்க அதை விடலாம். இல்லை பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வந்து சொல்ல முடியாது, ஒரு 30-40 தினார்லேருந்து 50-60 தினார் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டி வரலாம். ஏன்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேட் பண்ணி, அதாவது துபாயில், ஒமானில், மற்ற நாடுகளில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் சவுதி அரேபியா வழியாக கொண்டு வந்து ஜித்தா வரைக்கும் கொண்டு போகணும். அப்போ அதில் சார்ஜஸ் இருக்குது, கண்டெய்னர் சார்ஜஸ் இருக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதே மாதிரி ஷிப்பிங் கார்கோ வந்து
வேறு அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது வழமையான சார்ஜஸை விட கொஞ்சம் சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு கட்ட வேண்டி வரலாம். உங்களுடைய பெட்டி அனுப்பக்கூடிய சூழல் இருக்குது. அதாவது உங்களுடைய கார்கோ வந்து இப்போதைக்கு நாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழல் அவங்கள்ட்ட இருக்கிறது. இது ஒன்று தான் வழி. அதாவது அந்த கார்கோ பெட்டிகள் அனைத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஜித்தா துறைமுகம் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போய் அந்த வழியாக அனுப்பலாம். அதற்கு இவங்களும் இணங்கி இருக்கிறாங்க, ஷிப்பிங் கம்பெனி. அப்போது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். இந்த வழி மூலமாக அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போதைக்கு வரைக்கும் அனாலிசிஸ்ட் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தொடர்ந்துமே இன்னும் பிளாக் ஆகுமே தவிர திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்துமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் எப்படியுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்பி இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. அதே போல் உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டி சரி உங்களுடைய பெட்டியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற நிலைமையில் ரெடியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கார்கோகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குதா, இப்போ சவுதி அரேபியா மூலம் அனுப்புறதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்றத கேட்டுட்டு எங்களால் அனுப்ப முடியும் அப்படி நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம், பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி சார்ஜஸ் வரும், அவங்களோட சார்ஜஸ் என்னன்றது அவங்க தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ இவ்வளவு சார்ஜஸ் வரும், சவுதி மூலமாக நாங்கள் உங்களுடைய பெட்டியை அனுப்பி தருவோம் அப்படின்றத அவங்க இணங்கினாங்கன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். கார்கோகளோட பேசுங்க. இப்போதைக்கு பொருட்கள் போட்டிருக்கிறவங்க, இதுக்கு பொருட்கள் போட தயாராக இருக்கிறவங்களும் பேசி பாருங்கள். கார்கோ ஒரு வேலை என்ன மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்துக்கும் இணங்க பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிலைமை இப்போதைக்கு இல்லை அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருட்கள் அங்கே இங்கே கிடக்கிறத ஒரு ஐடியா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போனாலும் நாட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தீர்மானத்தை எடுங்க. கார்கோக்களோட பேசி உங்களுடைய தீர்மானத்தை எடுங்க. هذا الفتح الذي رأيناه في مضيق هرمز في هذه اللحظات الحالية هل أتت بضغوط دولية سواء كان من الاتحاد الأوروبي؟ كما تعلم أن الاتحاد الأوروبي هو المتضرر الرئيسي من هذا الشريان الذي دائما كان يستخدمه في المشتقات النفطية في إنتاج الغاز. هل يعتبر أيضا الاتحاد الأوروبي له دور في هذا الفتح؟ هو في الأساس كان الاتفاق إطلاق النار مقترنا بفتح إيران لمضيق هرمز، لكن إيران لم تلتزم على اعتبار أنها تريد أن تحتفظ بهذه الورقة لأنها ورقة تفاوضية لصالحها، لكن رئيس ترامب قرر أن يحرم إيران من هذه الورقة ففرض حصارا على الحصار الإيراني لمضيق هرمز، وبالتالي حرم إيران من هذه. والضغط ليس فقط من الاتحاد الأوروبي بل من كل دول العالم، كل دول العالم متأثرة. هذه المنطقة هي أهم منطقة في العالم لأنها تقدم للعالم شريان الاقتصاد العالمي، الطاقة والغاز الطبيعي والنفط والغاز الطبيعي، وهو محركات طاقة في العالم، محركات كل المصانع وحتى المواد الزراعية التي تحتاج إلى منتجات بترولية مثل الأمونيا والميثان، كل هذه تدخل في صناعات الأسمدة. وبالتالي العالم يحتاج هذه المنطقة أن تكون منطقة هادئة وبدون صراعات، ولذلك نجم هذا الضغط الدولي على كلا الطرفين. إيران أيضا ليست مستفيدة من كسب أعداء العالم وإدخال العالم في أزمة اقتصادية وفي ظل توقف إطلاق النار، وبالتالي لم يعد في إيران أن تستخدم هذه الورقة طويلا.